தங்கமயில் கிட்டக்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் முதல்ல உணர்ந்தது யார் அப்படின்னா அது மீனா தான். மீனா பல விஷயங்களில் இவங்க பண்ணுறது பேசுகிறது எல்லாத்தையுமே ஒரு முரணாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கதிருக்கும் லைட்டாக சந்தேகங்கள்லாம் நிறையவே வந்திருக்கு. ஆனாலும் அவங்கெல்லாம் சரவணன் மேலே இருக்க மரியாதையாலையும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேணாங்கிறனால பல விஷயங்கள் அதுக்கப்புறம் அது பேசவே இல்லை. இப்போ இந்த ஆதார் கார்டு விஷயத்தில் ஒருவேளை இந்த வயசு விஷயத்தை பழனிவேலோ இல்லை கதிரோ பார்த்துருப்பாங்களா, பார்த்துருந்து பின்னாடி மீக்கிஃபிகேஷன் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கரெக்டாக கொண்டு வந்து அப்படி தானே எங்களுக்கு தெரியும், இதனால் அது பெரிய பிரச்சனையாக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ இந்த ரெஜிஸ்டர் மேரேஜை முடிச்சுட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுதே பாண்டியன் கடுங்கோபத்தோடு வரப்போகிறாரு. அவர் அந்த பணத்தை யார் எடுத்தாங்கிறத பேங்க்கில் சொல்லிட்டாங்க. கதிருக்கு தான் எடுத்துருக்கான், இவன் தான் எடுத்துருக்கான். கேட்ட போது இல்லைன்னு சொல்லிட்டான். இவனை சந்தேகப்பட வேணான்னு ஏமா சந்தேகப்பட்டான். இப்போ நான் சந்தேகப்பட்டது உண்மையாக போச்சு. இவன் தான் திருடி இருக்கான், என் பணத்தை திருடி எனக்கே கொடுக்கலான்னு பார்த்துருக்கான். அப்படிங்கும்போது ராஜிக்கே ஷாக்காக இருக்க போகுது. ஏன்னா மீனாவுக்கு கூட ஒரு ஐடியா உண்டு எதுக்காக பண்ணாங்கன்னா ராஜிக்கு அது தெரியவே தெரியாது. இந்த ஹனிமூன் ட்ரிப்பு 25,000 காசுங்கிற விஷயம்லாம் தெரியாது. ஸோ இப்போ இந்த பிரச்சனை அதிகமாகி பெருசானதுக்கப்புறம் தான் அவர் அந்த 10,000 காசை நீ கொடுத்துனா வேணா அந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைனா கொடுக்க முடியாது, இல்லைனா அந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன்னா இந்த 10,000 ப்ளஸ் இந்த மாதம் இவர் கொடுக்க வேண்டிய 10,000 அவரால் அரேஞ்ச் பண்ண முடியல. அப்படிங்கும் போது தான் வீட்டை விட்டு வெளிலப்படா அப்படின்னு சொல்லி துரத்த போகிறாரு. அப்போ தான் சரவணன் தடுத்து நிறுத்துகிற விஷயம். அப்பா இல்லைப்பா, உண்மை என்னன்னா 5,000 சொல்லிட்டு போனது 26,000 ஆகிடுச்சு, அவன் எனக்காக தான் எடுத்தான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது தங்கமயில் எல்லாத்தையும் மறைச்சித்தனால் கமுக்கமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ராஜி ஏற்கனவே ஒரு போய் சொன்னாங்க, பரவாயில்லக்கா சூப்பர்க்கா, நீங்கள் இனிமேல் நம்ம குடும்பத்தை யார் ட்ரிப் போனாலும் உங்களை தான்க்கா புக் பண்ண வைக்கணும்லாம் பேசுனாங்க. அப்போ அமைதியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மாமா இப்போ கதிர் தப்பு பண்ணதுக்கு வெளில போக சொன்னீங்கல்ல கதிரை, இப்போ கதிர் தப்பு பண்ணல. கதிர் யாருக்காக பண்ணார், என்ன பண்ணாரோ உங்கள் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக, உங்கள் மானத்தை காப்பாற்றுறதுக்காக, புது தம்பதியை காப்பாற்றுறதுக்காக பண்ணது. இது எல்லாத்துக்கும் காரணமான தங்கமயில் அமைதியாகவே இருக்காங்களா, உண்மை விளம்பியாக இருக்கவங்க இப்போ அமைதியாக இருக்காங்கல்ல. இப்போ அவங்கள வெளில போக சொல்லுங்கள். அக்கா நீங்கள் வெளில போங்கக்கா அப்படின்னா அது ஓகேவா மாமா, இப்போ கதிருக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமா, நீங்களே இப்போ முடிவு பண்ணி சொல்லுங்கள் மாமான்னு கேட்கும்பொழுது வாயடைச்சு போய் நிற்க போகிறாரு பாண்டியன். தங்கமயிலுக்கும் பெரிய ஷாக்காக இருக்க போகுது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா ஆதார் கார்டில் வயசு விஷயத்தில் மாட்டிப்போண்டா, அதில் மாட்டாமல் இந்த ஹனிமூன் பண விவகாரத்தில் மாட்டினதுக்கப்புறமா இதனால் நம்பிக்கை போக போகுது பாண்டியனுங்கிறது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.